Happy morning, children. In our previous class, we have discussed about Unit 1 measurement, fundamental quantities and temperature. Let us move on to the next topic, fundamental quantities and electric current. But before that, let us know about electric charge. First, electric charge na enna அப்படிங்கறத பாப்போம். All the elements, the fundamental particles are atoms. எல்லா elements, molecules எல்லாமே எதால மேடப் ஆயிருக்கு? Atomsனால மேட் ஆயிருக்குன்னு already you have learnt in your previous classes. அந்த atomக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு nucleus இருக்கும். What will be inside the nucleus? Nucleus உள்ள protons இருக்கும். They are positively charged. அது அப்புறம் neutrons இருக்கும். They are neutral, no charge at all. அந்த நியூக்ளியஸை எது ஸ்பின் பண்ணிட்டு இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்தால் டூ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ். இந்த டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ஆர் கால் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் as well as நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போது எலக்ட்ரிக் சார்ஜில் how many kinds are there? There are two kinds of charges, positive charge and electric charge. இந்த சார்ஜை மெஷர் பண்ணுற யூனிட்டுக்கு பேர் கூலும் அப்படின்னு பேர். இந்த சார்ஜஸை மெஷர் பண்ணுற அந்த யூனிட்டுக்கு பேர் கூலும். இப்போ அந்த வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ்? இப்போ அன்லைக் சார்ஜஸ் லைக் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வில் அட்ராக்ட் ஈச் அதர். ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்தால் அட்ராக்ட் பண்ணிட்டோம். இன்கேஸ் ஆஃப் லைக் சார்ஜஸ் லைக் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் ரிப்பல் ஈச் அதர். இப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டோம்? ஆல் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸுக்குள்ளே இருக்கிறது ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ், டூ சார்ஜஸ். ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் another ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அந்த எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணுற அந்த யூனிட்டுக்கு பேர் 1 கூலும். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் மெஷர் பண்ணுற யூனிட் 1 கூலும் சொல்லிட்டோம். அப்போ 1 கூலும்னா அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6.25 × 10^18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 கூலும் ஆஃப் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6.25 × 10^18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜ்னா 1 கூலும்னா அது ஹவு மச் இட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு கண்டக்டரில் ஒரு ஆம்பியர் கரண்ட் போகும்போது அதில் போகிற சார்ஜஸோட அளவு தான் இந்த 1 கூலும். 6.25 × 10^18 எலக்ட்ரான்ஸ். Next, what is meant by electric current? The flow of electric charges in a particular direction. இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதை கூலுங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். 1 கூலுமில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் கரண்ட். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுற யூனிட்டோட பேர் ஆம்பியர். ஆல்ரெடி யூ ஹவ் சீன் AMPARE. அது இட் இஸ் டினோட்டட் பை த கேபிட்டல் லெட்டர் A. இப்போ ஒரு சர்க்கியூட்டில் பல்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. யூ கேன் சி அதில் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. அதனால் கரண்ட்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்குது. பல்பு பிரைட்டாக எரியிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ வாட் வி ஹவ் லேர்ன்ட், இந்த சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, கடன்னு ஓடுது. அப்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுற அந்த யூனிட் என்னது? ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பை டைம். எலக்ட்ரிக் கரண்ட்டை கேபிட்டல் ஐயில் டினோட் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டை டினோட்டட் பை த லெட்டர் கேபிட்டல் ஐ. எலக்ட்ரிக் சார்ஜோட நம்ம டினோட் பண்ணுற யூனிட் லெட்டர் என்ன போட்டிருக்கோம்? Q. I ஈக்குவல் டு Q பை டைம் T. ஐங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட், Tங்கிறது டைம், Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். இப்போது நெக்ஸ்ட் 1 கூலும்னா என்ன? 1 coulomb per second. Already you have seen how many electrons are there. Next one, for definition of ampere, current பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கரண்ட்னா 1 coulomb of charge per second. அதாவது ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ பர்டிகுலர் டைரக்ஷனில், அப்போ கரண்ட் ஐயை நம்ம மெஷர் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆம்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 coulomb of charge. ஒரு கண்டக்டர், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர், இந்த ஒயர் எடுத்துக்கிறீங்க. இந்த காப்பர் ஒயரில் 1 செகண்டில் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் போணுச்சுன்னா அங்கே 1 ஆம்பியர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர் இஸ் கூலும் பர் செகண்ட். கூலும் எதோட யூனிட்டு? நம்ம சார்ஜோட, எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்னு வச்சுருக்கோம். கூலும் பெர் செகண்ட். வாட் இஸ் இட் மீனிங்? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு கண்டக்டரில் 1 செகண்டில் போணுச்சுன்னா அதில் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் இஸ் தேர். அதான் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு Q பை I.
Qங்கிறது என்னது எலக்ட்ரிக் சார்ஜ், அதோட வேல்யூ என்ன 1 கூலும், டைம் என்ன 1 செகண்ட், 1/1 is equal to 1. So current I is equal to 1 means that is equal to 1 ampere. So a definition of ampere is if 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, then the amount of current flowing is to be 1 ampere. இப்போது கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ண we have used thermometer. சேம் வே கரண்ட்டை மெஷர் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் அம்மீட்டர். உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சரில் இருக்கும் அம்மீட்டர் இருக்கும். இந்த அம்மீட்டரை ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பேட்ரி, கீ, தென் அம்மீட்டர், ஒரு பல்ப். இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப எவ்வளோ கரண்ட் அதில் இருக்குது, ஒரு சர்க்கியூட்டில் இருக்குன்னு டைரெக்டாக we can measure it. And the ammeter reading will show. So ammeter is a measuring device used to measure the electric current in a circuit. இப்போ அதில் எத்தனை ஆம்பியர் கரண்ட் போகுதுங்கிறத டைரெக்டாகவே that will show us. Then we can take readings. Next one. If 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds, calculate the current. இப்போ ஒரு சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லி ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சார்ஜ் Q is equal to 2C, 2 coulomb, டைம் வந்து 10 seconds. What is the formula to calculate the current I? I is equal to Q by T. Q is 2, then T is equal to 10 seconds. 2 divided by 10 is equal to 0.2 ampere. இப்போ அந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் எவ்வளவு 0.2 ஆம்பியர். இது மாதிரி உங்களுக்கு சம்ஸ் கொடுப்பாங்க, யூ கேன் டூ இட். நெக்ஸ்ட் ஒன், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஒரு பொருள். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம லெட் அஸ் see. நெக்ஸ்ட், இப்போது ஒரு பால் கொடுக்குறாங்க உங்களுக்கு, உங்கள் ஒரு கையில் வந்து ஒரு நிறைய பால்ஸ் கொடுத்து ஹவு மெனி பால்ஸ் ஆர் தேர்னா நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணி 2 பால்ஸ் இருக்குது, 3 பால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க. அந்த பால்குள்ளே ஒரு பால்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எவ்வளோ, மாலிகூல்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதை நம்ம கண்ணால் பார்க்குறது இல்லை. இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது, எத்தனை சப்பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போது மெஷர் த நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ்னால் பார்ட்டிகல்ஸ் such as atoms, molecules, electrons along with other particles. இப்போ உங்கள் கையில் வந்து 3 pens இருக்குது. How many pens are there? You will say directly 3 pens. Then how many entities are there? அதோட amount of substance என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பென்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எவ்வளோ, மாலிகூல்ஸ் எவ்வளோ, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கான யூனிட் என்னென்னா மோல். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் SI யூனிட் இஸ் மோல். அப்போது மோலோட டெஃபினிஷன் என்ன, மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் which contains 6.023 into 10 power 23 entities. இதில் பார்க்கணும், 6.023 into 10 power 23 entities அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட SI யூனிட் மோல்னு பார்த்தோம், அதை டினோட் பண்ணுறது MOL, ஸ்மால் MOLன்னு சொல்லிட்டோம். 1 மோல் அப்படின்னா என்னென்னா அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே 6.023 into 10 power 23 என்டைட்டிஸ் இருக்குமா. அவகேட்ரோன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அந்த சயின்டிஸ்ட் ஹீ இஸ் அ கெமிஸ்ட். அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காருன்னா 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னா வாட் எவர் மே பி த மெட்டீரியல், 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்குள்ளே எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா 6.023 into 10 power 23 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி, 1 மோல்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு 6.023 into 10 power 23 particles will be there. அது ஒரு கான்ஸ்டன்ட், தட் இஸ் கால் அவகேட்ரோ நம்பர் ஆர் அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். அப்போ 1 மோல்னா அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கும் 6.023 into 10 power 23 entities will be there. இப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ், அதாவது ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கல் எவ்வளோ இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் என்ன, மோல். இப்போ 1 மோல்னா என்னது 6.023 into 10 power 23, அதாவது அவகேட்ரோ நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், இப்போ இதில் பார்த்துருக்கீங்க அதே சேம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான். ஹவு மெனி காப்பர் காயின்ஸ் ஆர் தேர், 1 2 3 4, ஏன்னா அது கவுண்டபிளாக இருக்குது. ஆனால் அந்த காப்பர் காயின்ஸ்குள்ளே எவ்வளோ என்டைட்டிஸ் இருக்குன்னா நம்மளால் பார்த்து சொல்ல முடியுமா, முடியாது. அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், அதோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் மீன் பை அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், தட் காப்பர் காயின் இஸ் மேட் அப் ஆஃப் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத மோல் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ரீகேப்சுலேஷன் சில்ட்ரன் இது.
நெக்ஸ்ட் ஒன் லூமினஸ் இன்டென்சிட்டி. இங்கே பிக்சரில் பார்க்குறீங்க, ஒரு கேண்டில் இருக்குது, ஒரு லாந்தர் இருக்குது, ஒரு ஆர்டினரி பல்ப் அண்ட் எல்இடி பல்ப். இதில் எந்த பல்பு நல்ல பவராக பிரைட்டாக எரியும்? ஒரு எல்இடி பல்பு தெரியும். இப்போ இருக்கா இல்லையா? இப்போ ஒரு இதுக்கெல்லாம் பேர் லைட் சோர்ஸ். சோர்ஸ்னால் என்ன? எதுலேருந்து வெளியில் வருதோ. இப்போ லைட் சோர்ஸ்னால் இதில் எது லைட்டு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதோ அதுக்கு பேர் லைட் சோர்ஸ். கேண்டில் இஸ் அ லைட் சோர்ஸ், the lantern is a light source, bulb is a light source and LED is a light source. இந்த மாதிரி லைட்டை கொடுக்கக்கூடிய இந்த சோர்ஸில் எதில் பவர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் ரிலேட்டட் வித் லைட்டோட இன்டர்லிங்க் ஆனது தான் லூமினஸ் இன்டென்சிட்டி, த பவர் ஆஃப் அ லைட் சோர்ஸ். இப்போது luminous intensity oda definition here they have given: the measure of the power of the emitted light by light source in a particular direction per unit solid angle. இப்போ ஒரு பல்பு உங்கள் தலைக்கு மேலே இருக்குதுன்னா அதுக்கு கீழே நின்று அந்த ஆங்கிளில் பார்த்தா தான் அந்த லைட்டோட வெளிச்சத்தை பிரைட்னஸை நீங்கள் பார்க்க முடியும். லைட் ஒரு ஆங்கிளில் இருக்குது, நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் நின்று அந்த லைட்டோட வெளிச்சத்தையோ பிரைட்னஸையோ நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது the measure of the power of the emitted light by the light source. ஒரு லைட் சோர்ஸ் தான் லைட்டை கொடுக்கும். இப்போ ஒரு லைட் சோர்ஸ்னால் என்னது? ஒரு பல்ப் ஆர் வாட் எவர் இட் மேபி கேண்டில் ஆர் எது எரியுதோ அந்த லைட் சோர்ஸோட பர்டிகுலர் டைரக்ஷன், அதில் என்ன டைரக்ஷனை நின்று ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நின்று அந்த லைட்டோட பிரைட்னஸ், அதாவது அதோட பவரை மெஷர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது? லூமினஸ் இன்டென்சிட்டி. த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் பை லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். அதுக்கு பேர் தான் என்னது? லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுற யூனிட் கேண்டிலா, CANDELA, ஸ்மால் CD, கேண்டிலா. கேண்டிலாங்கிறது வந்து எப்படி மெஷர் பண்ணாங்க? இப்போ மோல்னா அவகட்ரோ நம்பரோட ரிலேட்டடானது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேண்டிலாங்கிற நேம்லேயே உங்களுக்கு தெரியும் கேண்டில். அப்போது அந்த காலத்துலலாம் கேண்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு காமன் கேண்டில்லேருந்து எவ்வளோ வந்து லைட் எமிட் ஆகுதோ அதை தான் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 1 கேண்டிலான்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு பல்புக்கு வந்து 4 கேண்டிலானா அது என்னது? 4 டைம்ஸ் ஒரு நார்மல் கேண்டிலை விட அந்த பல்புக்கு வந்து பவர் இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும்னு மீனிங் அதுக்கு. அப்போது SI யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டிலா. ஓகே, இது மெஷர் பண்ணுறாங்களே. இப்போ கரண்ட்டை அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம், டெம்பரேச்சரை தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி லூமினஸ் இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுற மீட்டருக்கு பேர் ஃபோட்டோமீட்டர். ஆல்வேஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற வேர்டு வந்து எதோட ரிலேட் ஆனது? லைட்டோட ரிலேட் ஆனது, பிரைட்னஸோட ரிலேட் ஆனது. இப்போ அதுக்கு மெஷர் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஃபோட்டோமீட்டர். இப்போ ஃபோட்டோமீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி லூமினஸ் இன்டென்சிட்டியை வந்து டைரெக்டாகவே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதோட யூனிட், லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் கேண்டிலா. இப்போ 4 கேண்டிலானா அதோட பிரைட்னஸ் என்னங்கிறத அந்த ஃபோட்டோமீட்டர் வழியாக நாம் டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃபோட்டோமீட்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் சர்க்கிளாக ஒரு பிளெயின் கிளாஸ் சர்ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போது கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப அம்பையர் வந்து மேலே தூக்கி எல்லா இடத்துலையும் ஈவினிங் 6 o'clock ஆனிச்சு, லைட் சன்லைட் கம்மியாக இருக்குது இல்லை க்ளவுடியாக இருக்குங்கிறப்ப எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக வெளிச்சம் இருக்கா, எத்தனை கேண்டிலாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே அந்த ஃபோக்கஸ் லைட்ஸ் வச்சுருக்கிறது லைட்டு கரெக்டாக இருக்கா, ஷேடோ விழுகுதா, பிரைட்னஸ் கம்மியாக இருக்கா, பிளேயர்ஸ் விளையாட முடியுமா அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோமீட்டர் வச்சு செக் பண்ணுவார். இப்படி மேலே தூக்கி அந்த ஹேண்டில் வச்சு கிளாஸாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அந்த பல்புலேருந்து வர லைட் படுற மாதிரி பார்ப்பாரு. அதோட மெஷர் பண்ணி அதோட ரீடிங் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் வந்து டைரெக்டாகவே நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு பேர் ஃபோட்டோமீட்டர். இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் luminous intensity, the unit candela.